அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதிர்ச்சி என்பதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே இந்த முதிர்ச்சி எப்படி ஏற்பட்டது என்பதை தியானிக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன். குழந்தையாய் இருக்கும்போது ஒருவித சிந்தனைகள், யோசனைகள், செயல்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் வளர்ந்து நாம் பெரியவர்கள் ஆகும் பொழுதோ குழந்தைக்கு ஏதுவான அனைத்தையும் ஒழித்துவிட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் எங்கே சொல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே பவுல் அப்போஸ்தலன் அவன் முதலாவதாக அவன் ஞானத்தை அதிகமாய் விரும்பின ஒரு மனிதன். தான் பெரிய கல்விமான் ஆக வேண்டும் என்ற விருப்பத்திலே கமாலியேலின் பாதத்தண்டையில் இருந்து அவன் கல்வி கற்றவன். மொழிகளையும் வேத சாஸ்திரங்களையும் கற்பனைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் கற்றவன். அது மட்டுமல்ல, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவனாக வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக இருந்த காரணத்தினால் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். சன்மார்க்க ஜீவியத்தை அவன் செய்தான். ஆனால் பவுல் இயேசுவை சந்தித்த பின்னதாக அவன் இந்த நியாயப்பிரமாணம் என்னை நீதிமான் ஆக்க மாட்டாது என்று கண்டான். ஆகவே அவன் என்ன செய்தான் என்றால், அந்த குற்றம் சாட்டப்படாதவன் என்கிற ஒரு உன்னத நிலையை அவன் வெறுத்து விட்டான். நான் இன்னும் ஒரு பாவத்தில் இருக்கிறேன், பாவிகளில் நான் பிரதான பாவி என்கிற ஒரு உணர்வு அவனுக்குள் வந்தது. பாருங்கள், அவன் ஒரு நாளிலே சொன்னான், நான் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆனால் 1 தீமோத்தேயிலே அவன் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், அந்த பாவிகளில் பிரதானமான பாவி நான். பாருங்கள், அதுதான் முதிர்ச்சி. நான் ஒன்றை அடைந்து விட்டேன் என்று ஒரு இருமாப்பு கொள்ளுகிற இருதயத்தை விட்டுவிட்டு நான் இன்னும் வளர வேண்டும், நானோ இன்னும் பாவத்திற்குள் இருக்கிறேன், நான் விரும்பின பரிசுத்தம் என்னிடத்தில் இல்லை என்பதை அவன் அங்கே அறிக்கை செய்கிறான். அவனுடைய வாழ்க்கையில்
இன்னொரு கட்டம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து விட்டான். இப்பொழுதோ அவனுக்குள் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையிலே ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. அவன் ஆவியானவரால் முழுவதும் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையின் டோட்டல் கண்ட்ரோலை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆனால் அவன் மாம்சமோ இதற்கு எதிர்த்து நிற்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே அவனுக்குள்ளாக இருந்த இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் அறிகிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். அவன் சொல்லுகிறான், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. கதறுகிறான், நிர்பந்தமான மனுஷன் நான். யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து, மரண சரீரத்திலிருந்து விடுவிப்பார்கள்? அதுதான் முதிர்ச்சியின் அடையாளம். ஐ நீட் a savior. என்னை விடுவிப்பதற்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்கிற ஒரு உணர்வு. ஒரு சிறு பையன் ஒரு விளையாட்டு ஜாமானை வைத்து அது ஓட மாட்டேன், ஒரு கார் ஓட மாட்டேன் என்றவுடன் அவனாக அதை சரி செய்ய முயன்று கொண்டிருந்தான். அவங்க அப்பா பக்கத்தில் இருந்தார். ஏன்ட்ட கொடு, நான் உனக்கு சரி செய்தார்னா, இல்லைப்பா எனக்கே தெரியும், நானே அதை சரி செய்கிறேன்னு ரொம்ப நேரம் முயற்சித்தும் அவனால் முடியவில்லை. ஆனால் அதன் பின்னதாக அதை தகப்பனிடத்தில் கொடுத்த பொழுது தகப்பன் அதை எளிதாக சரி செய்து கொடுத்தார். இதுதான் முதிர்ச்சி. எனக்கு உதவி செய்ய ஒருவர் வேண்டும் என்கிற ஒரு அறிவு வருவதுதான் முதிர்ச்சி. பவுல் அவன் ஒரு காலத்திலே அவன் நானாக எல்லாவற்றையும் செய்து விடுவேன் என்று நினைத்திருந்தவன். ஆனால் அவனுக்கு என்னை விடுவிக்க ஒருவர் வேண்டும் என்கிற அறிவு அவன் கிறிஸ்துவுக்குள் வளரும் பொழுது அவனுக்கு உண்டானது. மூப்பரிடத்திலே, பிரதான ஆசாரியரிடத்திலே அதிகாரம் பெற்று நான் இந்த ஜனங்களை அழித்து நான் நம்முடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவேன் என்று தன் சொந்த மாம்ச பலத்திலே புறப்பட்டவன்தான் இந்த சவுல். ஆனால் அவன் தமஸ்கு வீதியிலே இயேசுவை சந்தித்த பொழுது அப்பொழுதுதான் அவனுக்கு ஒன்று தெரிந்தது, நான் செய்கிற காரியம் தவறானது. என்றைக்கு உங்களுக்கு நீங்கள் போகிற பாதை சரியானதல்ல என்கிற அறிவு வருகிறதோ, என்றைக்கு என் பாதை சரி செய்யப்பட வேண்டும் என்ற தேவை உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகிறதோ அன்றைக்குத்தான் நீங்கள் முதிர்ச்சியை நோக்கி நகருகிறீர்கள். அதுவரைக்கும் சொந்த மாம்சத்தின் கிரியைகளிலே திருப்தி அடைந்திருந்தால் ஒரு நாளும் நீங்கள் முதிர்ச்சி அடைய முடியாது. அந்த தமஸ்கு வீதியிலே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? பாருங்கள், பிரதான ஆசாரியரிடத்தில் நான் இதை செய்வேன் என்றவன் தமஸ்கு வீதியிலே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். a total change. என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இல்லை என்றால் நான் முதிர்ச்சி அடையவே முடியாது. ஆக முதலாவதாக அவன் ஞானத்தினால்
அவன் முதிர்ச்சி அடைய முயன்றான். ஆனால் கடைசியிலே அவன் சொன்னான், கிறிஸ்துதான் என் ஞானம். சன்மார்க்க ஜீவியத்திலே அவன் முயன்றான். ஆனால் பாவத்தினின்று விடுவிக்க தனக்கொரு இரட்சகர் தேவை என்பதை அறிந்து, இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுவிப்பார்கள் என்று கதற ஆரம்பித்தான். நான் செய்வேன் என்று தன் மாம்ச பலத்தை சார்ந்திருந்தவன் இயேசுவண்டை வந்து, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தான். சகோதரனே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த மாதிரியாக இருந்திருக்கலாம். எனக்கு தெரியும், எப்படி வாழணும்னு தெரியும், எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும், இந்த தொழிலை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். ஒருவரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, நானே செய்து கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் ஆலோசனையை வெறுத்து தேவனுடைய தயவையும் உதவியையும் வேண்டாம் என்று அலட்சியம் பண்ணி உங்கள் ஞானத்தையும் உங்கள் மாம்சத்தையும் உங்கள் திறமையையும் நம்பி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படும் பொழுதுதான், ஆண்டவரே நான் என்ன செய்ய என்று சொல்லி இருக்கிறோம். ஆனால் அதற்குள்ளாக பாதிக்கு மேல் அழிந்து போயிருக்கும். சகோதரனே, இன்றைக்கே நீங்கள் முதிர்ச்சியை நோக்கி நகர ஆரம்பியுங்கள். உங்கள் மாம்ச பலத்தை விட்டு விடுங்கள். உங்கள் திறமையை நம்பாதிருங்கள். உங்களுடைய தொழிலிலே உங்களுக்கு இருக்கும் ஒரு பெரிய அனுபவத்தை விட்டு விடுங்கள். ஆண்டவர் அண்டை வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் காலையிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்யுங்கள். ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் கோடிக்கணக்கான பணம் புரளுகிற ஒரு கம்பெனியிலே ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் ஆஃபீஸிற்கு வந்தவுடன் 1/4 மணி நேரம் அவர் ஒரு அறைக்குள் சென்று கதவை பூட்டிக்கொள்வார். பூட்டிக்கொண்டு அந்த 1/4 மணி நேரம் அளவும் ஒரு ஃபோன் காலோ யாரோ ஒருவர், எவ்வளவு அவசரமானாலும் ஃபேக்டரியே தீப்பிடித்து எரிந்தாலும் அவர் அந்த அறையை விட்டு வரமாட்டார். அதன் பின்னதாக வந்து எல்லா காரியங்களையும் செய்வார். அவரிடத்தில் கேட்டார்கள், என்னையா ஒவ்வொரு நாளும் வந்தவுடனே அறைக்குள்ளே போய் கதவை பூட்டிக் கொள்ளுகிறீர்களே என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், எனக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருக்கிறார். நான் இந்த நாளில் செய்ய வேண்டிய காரியங்களை அவரிடத்தில் கேட்டு அவர் சொன்னபடி நான் செய்கிறேன். சகோதரனே, எவ்வளவோ ஒரு பொறுப்பான ஒரு காரியத்தில் இருக்கிறவர் காலையிலே தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமல் தன் நாளை ஆரம்பிக்க மாட்டேன் என்று சொல்லி அவ்வளவு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி அடைந்திருக்கிறார். நீங்கள் எப்படி? காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய வழக்கம் என்ன? எழுந்தவுடன் ஜபித்துவிட்டு படுக்கையை விட்டு எழும்புகிறீர்களா? ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல நாளை தந்திருக்கிறீர், சுகத்துடனும் பலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் என் வேலையை செய்ய என்னை இந்த நாளிலே எழுப்பி இருக்கிறீர், நன்றி. இந்த நாள் முழுவதும் என்னை வழிநடத்தும், என்னை பலப்படுத்தும், தீங்கிற்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்துவிட்டு நீங்கள் வேதத்தை வாசிக்க வருகிறீர்களா? அல்லது காலையில் எழுந்தவுடனே உங்களுடைய காரியங்களில் ஈடுபட்டு விடுகிறீர்களா? படிக்கிற பிள்ளைகளாய் இருந்தால் ஜெபிக்காமல் நேரே பாடங்களை படிப்பதற்கு போகிறீர்களா? பரிதாபமான ஒரு காரியம். முதிர்ச்சியற்ற நிலைமை. தன்னைத்தான் நம்புவதும் தன் மாம்ச பலத்தை சார்ந்திருப்பதும் ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு நிலைமை.
ஆனால் பவுலைப் போல் எல்லாவற்றிற்கும் தேவனை சார்ந்திருப்பதுதான் முதிர்ச்சி. அவன் சொன்னான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்கள், அதிகாரத்தை மட்டும் கொடுங்கள், நான் செய்வதை பாருங்கள் என்று மூர்க்க வெறியோடு திரிந்த ஒரு சவுல், அவன் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படி ஐயா இந்த முதிர்ச்சி வந்தது? அவனுக்கு வாழ்க்கையில், தேவனோடு உள்ள வாழ்க்கையில் அவன் பட்ட பாடுகள். அவன் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், நான் கல்லெறியுண்டேன், நான் மிலாறுகளினால் அடிக்கப்பட்டேன், கப்பற் பிரயாணங்களில் வந்த சேதம், கள்ளர்களால் வந்த மோசம், சொந்த ஜனங்களால் வந்த மோசம், இத்தனைக்குள்ளும் நான் இருந்தேன். நிர்வாணமோ பசியோ பட்டயமோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று அறிந்திருக்கிறேன் என்று முழக்கமிட்டானே. ஏன்? அந்த பாடுகளின் மூலமாக அவன் வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்து கொண்டான். Sufferings are the steps to the throne in heaven. பரலோகத்தின் சிங்காசனத்திற்கு இன்று நான் படுகிற பாடுகள் தான் படிகளாக இருக்கின்றன. என் வாழ்க்கையில் எனக்கு பாடுகளே வேண்டாம் என்றால் பரலோகத்திற்கு போவதற்கு எனக்கு படிகளே இல்லை. ஒவ்வொரு பாடுகளின் மூலமாகவும் நான் தேவனின் அன்பை ருசித்து, அவருடைய வல்லமையை உணர்ந்து, அவருடைய வழிகளில் உள்ள சமாதானத்தை அறிந்து வாழ்வேன் என்றால் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி இருக்கும். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், பிடிவாதமாக பேசினேன், என்னால் முடியும் என்று தன்னம்பிக்கையில் இருந்தேன், ஆலோசனைகள் தேவையில்லை என்று இருந்தேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகள் ஒழித்து விட்டேன். எனக்கு அருமையான சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையில் சிறுபிள்ளைத்தனமான காரியங்களை விட்டு விட்டீர்களா? அல்லது இன்னும் பிடிவாதம், சுயசித்தம், நான் மட்டும்தான் என்று சுயத்திற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களோ? இது இருக்கும் வரை கிறிஸ்தவ ஜீவியத்தில் நீங்கள் முதிர்ச்சி அடைய முடியாது. ஆவியானவருக்கு உங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்து, என்னை நடத்தும் ஆவியானவரே என்று சொல்லி நீங்கள் அவருடைய பாதத்திலே சரணடையுங்கள். அவர் உங்களை சகல விதத்திலும் வைத்து பவுலை மேன்மைப்படுத்தினது போல உங்களையும் முதிர்ச்சி அடைய வைத்து மேன்மைப்படுத்துவார். இந்த காரியத்தை எப்படி செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்தவுடன், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று உங்களையும் உங்கள் நாளையும் உங்கள் காரியங்களையும் தேவனிடத்தில் அர்ப்பணித்து அவர் சொல்லுகிற பிரகாரம் நடங்கள். உங்களுடைய வாழ்க்கை இனிதானதாக இருக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டு முதிர்ச்சிக்கு ஏற்றவைகளை நாடி தொடர்ந்து செயல்பட பரிசுத்த ஆவியினால் என்னை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பூரணமாக செய்ய கிருபையை தார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.